ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ஒர்க் ஷாப்புக்காக ஹோம் டிப்போ போயிட்டுருக்கோங்க. ஸோ எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே இங்கே ஃப்ரீயாக கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒர்க் ஷாப் நடக்கும். டைமிங் பார்த்தோன்னா 9 o'clockலேருந்து 12 o'clock. அதாவது ஃபர்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் சாட்டர்டே இது பண்ணுவாங்க. பட் நாங்கள் என்றைக்குமே சீக்கிரமாகவே போனது இல்லைங்க. லாஸ்ட் மினிட்ல தான் ஓடுவோம். ஸோ லேட்டாக தான் போயிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வருவோம். டேக் ஹோம் கிட் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு 12 o'clock போயிட்டு கிட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம யூஷுவலாக 9 எந்த டைமுக்கு வேணால் போகலாம். பட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெறும் கிட் மட்டுமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அங்கே இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வர கிட் பார்த்திங்கன்னா அப்படியே தான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஓப்பன் கூட பண்ணல. அதனால் இந்த டைம் அங்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது கிறிஸ்மஸ் டைம்னால் பார்த்திங்கன்னா சாண்டாவுமே இருந்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாமே அவங்க விஷயெல்லாம் சாண்டா கிட்ட சொல்லிவிட்டு குட்டி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸுமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்து முடிச்சுட்டு கிட் எல்லாமே வாங்க போயாச்சுங்க. இந்த டைமும் லேட் தாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட் எல்லாமே வாங்கி ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாங்க. கலரிங் ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் தீம் அப்படின்றதுனால ஸ்னோ க்ளோப் தான் செய்கிறதுக்கு இந்த டைமுக்கு கிட் கொடுத்துருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் இதை செய்கிறதுக்கான எல்லா டூல்ஸு பெயிண்ட் ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பெயிண்ட் படக்கூடாது அப்படின்றதுனால கிட்ஸ்க்கு ஏப்ரான் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. கிட்டை நம்ம ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் எப்படி பண்ணணும் அப்படின்றத. பாக்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு சைட்ஸ் எல்லாமே வுட்டில் பர்ஃபெக்ட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடு தெரியறதுக்காக மிரருமே கொடுத்துருந்தாங்க. உள்ளே கிறிஸ்மஸ் ட்ரீயும் ஸ்னோமேனும் வைக்கிறதுக்கு அந்த கட் அவுட்ஸு அதில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்கங்க. ஸோ உள்ளே போடுறதுக்கு தெர்மோகோல் பால்ஸு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ எல்லாமே அந்த கிட்குள்ளேயே இருந்துச்சு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணதும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பேட்சுமே கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட் வீட்டில் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. ஸோ இந்த டைம் போயிருந்தோம். அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் தான், டவுன் ஹவுஸ் மாடல் தான். யூஎஸ்லேயுமே நம்ம ஆளுங்க எவ்வளோ டிவைனாக வீடாக வச்சுருக்காங்க அப்படின்றது இதை வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். வெளியே கோலம்லாம் போட்டு என்ட்ரன்ஸ்லேயே சுப்ரபாதம்லாம் ஓடிட்டு இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் நான் யூஎஸ்லாம் இருக்கேன்னா இல்லை இந்தியாவில் இருக்க வீட்டுக்கு போகிறேன்னா அப்படின்ற ஒரு ஃபீலே வந்துருச்சு. கோவிலுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பயங்கர பாசிட்டிவான பீப்புளுங்க.
எங்களுக்கு நிறைய வடை பாயசம் அது இதுன்ட்டு நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. அதில் பர்டிகுலராக இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட் நேரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அவங்க கொரியர் மூலயமா எடுத்தது தான். வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து கொரியர் பண்ணி அவங்க வாங்கினது. அவங்க பால்கனியில் நிற்கிறதுக்கே எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா ஃபுல்லாக பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்கங்க. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா செடி வெரைட்டிஸுமே இங்கே இருந்தது. வாழை இலையிலேருந்து துளசி, மல்லி, ஜாதி, செம்பருத்தின்ட்டு அது மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளிலாம் ஒரு கூட ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் நிறையா இருந்தது. இது மட்டும் இல்லாமல் வீட்டு 2 சைட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரோஸ் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இங்கே பார்க்கலாம் போல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வின்டர் டைம் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து கீழே வந்து ஷீட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அந்த டைனிங் டேபிள் ஏரியா கிட்ட. ஸோ அதில் லைட் மாதிரி செட் பண்ணிவிட்டு எல்லா பிளான்ட்ஸையுமே உள்ளே வந்து எடுத்து வச்சுட்டு போகிறதா சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷமாக அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க பார்த்து. ஸோ இப்போ வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்றதுனால எதெல்லாம் வந்து வின்டர் டைமில் பொழைக்குமோ அதெல்லாமே எடுத்து உள்ளே மாற்றி வைக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பால்கனி பார்த்தோம் இல்லையா? ஸோ இது பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டு. இங்கே ரொம்ப யூஸ் பண்ணல, பட் ஜஸ்ட் ஒரு லைப்ரரி ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒர்க் அவுட்ஸ், அதுக்கெல்லாம் கிட்ஸோட டாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இங்கே அவுட்டோர் பால்கனி பார்த்திங்கன்னா சேம் அதே வியூ தான், பட் பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் 2 சைடுமே ரோஸ் செடிலாம் வச்சுருக்காங்க சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து இங்கே தான். ரெடி. அப்ராடில் இருந்தாலும் வீடு இன்னும் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே பார்க்குறப்ப புரிஞ்சிருக்கும். டே சூப்பராக போச்சுங்க. எங்களுக்கு சர்ப்ரைஸாக ட்ரெஸ்ஸு வேறு வாங்கி வச்சுருந்தாங்க, என் பையனுக்கு டாய்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் அன்னைக்கு. கிளம்பிட்டோம். அப்புறம் எப்போவுமே ஹோம் டிப்போ ஒர்க் ஷாப் தான் நாங்கள் வந்து போவோங்க மந்த்லி. பட் இவங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இதே மாதிரி இன்னொரு ஒர்க் ஷாப் லூயிஸ் அண்ட் டோர் ஷாப்லேயுமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாப்புக்கு வந்து செகண்ட் சாட்டர்டே போயிருந்தோம். லூயிஸ் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்துமே செகண்ட் சாட்டர்டே ஹோம் டிப்போ ஒர்க் ஷாப் மாதிரியே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். இந்த ஷாப் இருக்குன்னு தெரியும், பட் இது வரைக்கும் உள்ளே போய் பார்த்ததில்ல. முன்னாடியே ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். நம்ம முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப டைமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 12 to 1 போயிருந்தோம். ஹோம் டிப்போ மாதிரி இதுவுமே ஒரு ஹார்ட்வேர் ஷாப் தான். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும். கடையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு நாள் வேணும் போல் இருக்குது. அவ்வளோ பெரிய கடையாக இருக்குது. இன் அண்ட் அவுட் எல்லாமே இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்கே இருக்குது. ஃபேன், லைட்டு, பெயிண்ட்டு, அது இதுன்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒர்க் ஷாப் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டப்போ லம்பர் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தேடிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் செக்ஷனுக்கு முன்னாடி இருந்துச்சு.
ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க கிட்ட எல்லாமே கொடுத்தாங்க. ஃப்ளெக்ஸ் செய்கிறதுக்கான கிட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கூடவே வந்து ஏப்ரானும் அதுக்கப்புறம் வந்து ஹேமர் ஸ்க்ரூ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தப்பி தவறி கூட கண்ணில் வந்து அடிச்சிடக்கூடாது குழந்தைங்க அப்படின்றதுக்காக வந்து சேஃப்டி கிளாஸஸுமே கொடுத்துருந்தாங்க. போல் எப்படி வந்து கிட் கொடுக்குறப்பவே அதுக்கு தேவையான டூல்ஸும் அதுக்கப்புறம் பெயிண்ட்டு எல்லா செட்ஸுமே கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே எல்லாமே சானிடைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணுறப்பவே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட்சுமே இருக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அவுட்புட் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும், உங்களுக்கு எதாவது தேவைன்னா எனக்கு ஹெல்ப்பு கூப்பிடுங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப கைண்டாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே. இந்த ஒர்க் ஷாப்போட எண்ட்லேயுமே சர்டிஃபிகேட் அண்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. பேட்ச் வந்து ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படின்னா அயன் பண்ண உடனே நம்ம ஏப்ரான் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.